ஒரு படத்துக்கு வெயிட் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். பட் ஆனா, இங்க ஒரு படத்துல அந்த நடிகரோட டைட்டில் கார்ட பார்க்கறதுக்காக இங்க ஒரு பெருங்கூட்டம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பொதுவா ஒரு பெரிய நடிகரோட படம் வருது அப்படின்னா, அந்த படம் வந்து எப்படா ரிலீஸ் ஆகும் நெட்ல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க பார்க்கலாம்னு சொல்லி. ஸோ பிரிண்ட் கூட அவ்வளவா நல்லா இருக்காது. பட் ஆனா இருந்தாலும் அவ்வளோ வெயிட் பண்ணுவாங்க. பட் ஆனா இங்க ஒருத்தரோட படம் வந்து பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியோ படம் லீக் ஆயிருச்சு. ஆனா அத பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பெருங்கூட்டம் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா எங்க தலைவர வந்து நாங்க பிக் ஸ்க்ரீன்ல தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, வர 23ஆம் தேதி வந்து அந்த படம் ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அஃபிஷியலா வந்து அந்த படத்தோட டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது ஒரு மாரி சந்தோஷமா இருந்தது. அண்ட் அந்த படத்த வந்து ஒரு ஹைப் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்கான ஹைப் கிடையாது. அந்த படத்துல அந்த நடிகருக்கான டைட்டில் கார்டு என்ன மாரி இருக்க போகுது அப்படின்றது தான் பயங்கரமான ஹைப்பா இருக்கு. ஏன் அப்படின்னா வந்துட்டு அவர் நடிகரா இருந்து இப்போ ஒரு அரசியல் தலைவரா மாறிட்டாரு. ஸோ அதனாலேயே அவருக்கு என்ன மாரி டைட்டில் கார்டு குடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு நானுமே ஆர்வமா இருக்கேன். ஸோ நீங்களும் ஆர்வமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் இவ்வளவு நேரம் நான் பேசும்போது அந்த நடிகர பத்தியோ இல்ல அந்த படத்த பத்தியோ நான் பேசல. பட் ஆனா நீங்க முன்னாடியே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுதான் அவருக்கான மாஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அந்த படத்த நான் பார்த்துட்டு வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத நான் ரிவ்யூ குடுக்குறேன். ஸோ நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்க.